கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டீஸ். நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. சூப்பர். எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. கலகலப்பா 1 மணி நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அதனால நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு குட்டீஸ் வேணும்ல. ஆமா, வாங்க செல்லக்குட்டீஸ். என்ன குடும்பமா வந்துருக்கீங்க? ஐயா பெரியவரு, என்ன ஐயா ஏற முடியல ஐயா? ஐயா வாங்க ஐயா. வாங்க பாட்டி. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் பாட பேரம்பேத்தியோட வந்திருக்கீங்களா? பேராண்டி, நானும் சின்ன பிள்ளையில இப்படித்தான் இருந்தேன்னு சொன்னா யாரும் நீங்க நம்ப போறது. ஆனா அதுதான் உண்மை. உன்னை மாதிரியே தான் இருந்தேன். தம்பி உங்க பேர் என்ன தம்பி? உன்னையாவா? ரியான். அதான் தாத்தா கை தடுக்க ஒரு. சரிங்க தாத்தா, உங்க பேர் என்ன தாத்தா? சாய் சித்தார்த். தாத்தாவுக்கு வந்து இவ்வளவு ஸ்டைலா பேர் வச்சது யாரு தாத்தா உங்களுக்கு? சாய் சித்தார்த்னு. என் பாட்டி தான். உங்க பாட்டி வந்திருக்காங்களா? பாட்டி எங்கமா இருக்காங்க? பாட்டி வீட்ல இருக்காங்களா? அவங்கள விட்டு வந்துட்டீங்களா? ஆமா. சரி, உங்க அப்பா வந்திருக்காங்களா தாத்தா? பேச மாட்டாங்களே அம்மா கிட்ட. பாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாளாவே பொருளாதார சிக்கல் ஒண்ணு போயிட்டு இருக்கு. 5 years தான் இருந்தாங்க, அதோட தார்த்தி விட்டாங்க. வீட்ல இருந்து ஏன் பாட்டியை அனுப்பி விட்டீங்கன்னு கேளு. நான் நிறைய வார்த்தை பாட்டி கிட்ட கேட்டீங்க. நீயே கேட்டுட்டியா? எதுக்கு தோர்த்தீங்க? சாய் சித்தார்த்தன சாதாரண ஆளா கேட்காம விடுவானா? அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான் போன வாரம். இங்க வாங்கம்மா, எதுக்காக பாட்டியை நீங்க அனுப்பி வச்சீங்க? அவனோட ஸ்கூலுக்காக வந்து ஷிஃப்ட் ஆகி ஸ்கூல் பக்கத்துல. ஆமா. எங்க இருந்தீங்க முதல்ல? குளத்தூர்ல இருந்து. இப்போ எங்க இருக்கீங்க? அண்ணா நகர். டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. இப்படியே டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரியா? ஆமா. நீ வந்து உங்க அப்பாட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேளு. ஏன் பாட்டி தனியா இருக்கிறதுக்கு நம்ம கூட வந்து இருக்கலாம்ல? இருக்கலாமா இல்லையா? திட்டுவாங்களே, அதான் அப்பா இங்க அனுப்பவேல. இப்ப பாட்டி நம்ம கூட வருவாங்களா வரமாட்டாங்களா கேளு. பாட்டி நம்ம கூட வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க, சும்மா சொல்றேன். நான் ஒன்றும் சொல்லலம்மா, அவன் தான் சொல்றான். சரியா? ரைட்டுமா. நீங்க ஒரு பெரியவர், உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஏன் கல்யாணம் பண்றாங்க தாத்தா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 பேர் இருக்காங்க, அதுக்கு ஒரு 3 பேர் வேணும்ட்டு பாப்பா. இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. தம்பி மிக அருமையாக பேசுனீங்க. ரொம்ப 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 நன்றி. கேட்டீங்களா? வாங்க. வணக்கம். வணக்கம். இந்த பக்கம் கருப்பா ஒண்ணு வச்சு என்னடா கைய கொண்டு வந்தா கடிக்கிறதுக்கு வர? ஏங்க பசியில இருக்கானாங்க? சொல்லல. ஆமா. உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்களா? எங்க வந்திருக்காங்க? சரி, உங்க அப்பா பேர் என்ன? இம்ரான் கான். இம்ரான் கான், பாகிஸ்தான் பிரதமர். சரி, ஓகே. அம்மா பேர் என்னம்மா? ஆசிஃபா ஃபர்தீன். பர்வீன். அழகா பேசுறான் ஐயா. பிரிச்சு மேய்றானே. ஐயா தட்டுங்க. ரியான், உனக்கு வந்து உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமாமா? அம்மா. அம்மா தான் பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். உங்க அத்தா அழகா இருக்காரா? உங்க அம்மா அழகா இருக்காங்களா? அம்மா. அத்தா எப்படிமா இருக்காரு? ஊசி பையமாய். ஊசி போன வட மாதிரி இருக்காருன்னு சொல்றானோ? என்னமோ சொல்றான் அவன் பாசையில. சரி, இப்ப இங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன்னை யாராவது வீட்டுல அடிப்பாங்களா? ஆமா, அன்னைக்கு போன வாரம் நான் உங்க வீட்டு வழியா போகும்போது உன்னை தூக்கி போட்டு அடி பந்தாடிக்கிட்டு இருந்தாங்களே. நீ வரவே இல்லையா? நான் வந்தேன்டா. எங்க? எங்க ஆயா மேல சத்தியம்டா, நான் வந்தேன்டா. இல்ல. உங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் வெளியே தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க வீட்டுல பிரியாணி போட்டீங்களா இல்லையா? உங்க வீட்டுல அடுப்பு இருக்கா இல்லையா? நல்ல வேலை, அதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம்னு பார்த்தேன். அடுப்பு எதுக்குமா வச்சிருக்காங்க? சமைக்கையா? சும்மா நீங்களா எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? டிவின்னு ஒண்ணு இருக்கா உங்க வீட்டுல? டிவி எதுக்கு வச்சிருக்காங்க? விளம்பரம் பாக்குறதுக்கியா? ப்ரோக்ராம் எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல. ப்ரோக்ராம் வரும்போது நாங்க வேற சேனலுக்கு போயிருவோம், விளம்பரமா பாத்துக்கிட்டு இருப்போம். விளம்பரம் முடிஞ்சோட வேற சேனலுக்கு போயிருவோம். அப்படிதானே? அப்ப நம்ம செல்லக்குட்டீஸ் பாத்திருக்கியா டிவில?
நல்லா இருக்கா? எப்படி இருக்கு தம்பி இந்த ப்ரோக்ராம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செல்லக்குறிச்சி நல்லா இருக்கா? ஆயிட்டுங்கய்யா, நல்லா இருக்காமே தம்பி. உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கா? இருக்கா? டிவியில விளம்பரம் பாக்குறதுக்கு பாத்ரூம் இருக்கு. இருக்கல? பாத்ரூம் ஆய் போவா. சரிம்மா, இப்ப வந்து சோப்புன்னு ஒண்ணு இருக்கா பாத்ரூம்ல? சோப்பு குளிக்க. அது குளிக்கிறக்கா? ஏய், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் www.riyan.com அப்படின்னு போட்டீங்கனாலே உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிரும். வணக்கம் பாட்டி. வணக்கம். பாட்டியுடைய பேர் என்ன பாட்டி? பூம்பாவை. பூம்பாவை. இந்த பேர் வச்சதுக்காகவே அவங்க அப்பாவுக்கு ஒரு கை தட்டணும் ஐயா. பூம்பாவை அழகான ஒரு தமிழ் பேர். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியும். என்ன அர்த்தமா? 3 பெண்கள் அல்ல ஒருத்தங்க பூம்பாவேன்னு இருக்காங்க. அவங்க ராஜாவோட பொண்ணு. ஒரு முனிவர் வந்து அந்த சாம்பல் வச்சு கொண்டு வந்தாரு. அதாவது பாட்டி அப்படின்னாலே நம்மள கதை சொல்லி தூங்க வைப்பாங்கல்ல, அப்படின்றத முதல் முறையாக நான் இங்கதான் பார்த்தேன். ஒரு பேருக்கு விளக்கம் கேட்டா ஒரு குட்டி கதையை சொல்லி முடிச்சிட்டாப்லே. அதாவது ஆதில் பத்தி என்னங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க? ஆதில் பத்தி என்னன்னா, யாராவது ஒருத்தர் திட்டா விட மாட்டான். அவங்க அடுத்த வாட்டி அவனை திட்டவே மாட்டாங்க. அவன் அடிப்பான்னு அவளி பயந்து போயிடுவாங்க அடுத்த வாட்டி. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். பாக்குறதுக்கு பழைய படத்துல வடிவேல் சார் மாதிரியே இருக்கா பாருங்க. இவன் எப்படிங்க டம்மி பீஸுங்க. என்ன லுக்கு? அவன் என்ன ஒண்ணு திட்டினாலே உனக்கு பயங்கரமா கோவம் வருதாம? ஏன் வரும்? அவனை கொடுங்க. டேய், ஏதாவது திட்டுறா? டேய் போயிடு ஒழுங்கா. வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா போயிடாதே. வாயை உடைச்சிருவேன். மம்மி சொல்லிடுவேன். வாயை உடைச்சிருவேன். இருடா, இப்ப நான் போலீஸுக்கு போன் பண்றேன் பாருடா. ஹலோ, என்னடா கதையாட்டுற? போலீஸ்ல பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னும் போனே லாக் ஆயிடுச்சு. என்ன பேசுறீங்க? ஃபோன் கொடுத்துருந்தேன் நாச்சி அவனுக்கு. கிளாஸ் இருப்பாரான்னு சொல்லிட்டு நாங்கள் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கோம். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அப்போ பீஸா கார் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. பீஸா காரா? பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கான் போல இருக்க. அவன் நாங்க கவனிக்கல. ஆர்டர் பண்ணி, மேடம் பீஸா டெலிவரி வந்துட்டோம் நாங்க, வாங்க. எவ்வளோ அப்படின்ற, எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. 800 rupees மேடம்ன்றாரு. நான் இங்க எல்லாரும் கேட்கறேன், யாருமே பண்ணலன்றாங்க. அவனை கேட்டான். அவனே உள்ள போய் அதை ஆர்டர் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கான். அவங்க வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க தாத்தாட்ட மைக் கொடுங்க. ஆமா, இவனை என்ன பண்ணலாம்? இவரை பீஸா கடையிலே விட்டுறலான்னு நினைக்கிறேன். நான் உங்களை பீஸா கடையில விடணும் பாருங்க. தம்பி, பீஸா கடையில விடணும்னு நாங்க சொல்லல, உங்க பஷீர் டாடி தான் சொன்னாரு உன்னை வந்து பீஸா கடையில சேர்க்கணும்னு. அவர்கிட்ட பேசு. இல்ல, அவனை விட்டுறலாம், அல்லது புருஷோகத்துல விட்டுறலாம். புருஷோகத்துல ஒரு பீஸா கடை இருக்கு. நான் ஒண்ணு பீஸா கடையில விடுறேன். பானிபூரி கடையில விட்டுறலாம். பானிபூரி கடையில? பானிபூரி கடையில நான் பிசைஞ்சிருவாங்க அவங்க. பானிபூரி கடையில பிசைஞ்சிருவாங்களா? தெருவுலயும் சண்டை போடுறான், வீட்லயும் சண்டை போடுறான். கல்யாணத்தை கட்டி வச்சிடலான்னு பாக்கலாம். இல்ல, ஒரு ரூம்ல போட்டு கட்டி வச்சிடலான்னு பாக்குறேன். ரூம்ல போட்டா உங்களை தான் அடிப்பேனா? ஒண்ணு பண்ணுவோம் பிரதர், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் சார். இப்பதான் நல்ல வார்த்தை பேசுற. கல்யாணம் பண்ணா உங்களை தான் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டில ஒண்ணு அடிக்கும். உங்களை தான் அடிப்பாங்க. பெரிய ரவுடியா இருக்க தம்பி. நீங்க படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு தான் போக போறீங்க, அதையா சொல்லுங்களேன். போலீஸ் வேலைக்கு. வருங்கால ஒரு காவல்துறை அதிகாரிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டு அந்த பெரம்பூர் ரவுண்டானா கிட்ட அப்படி நின்றுகிட்டு இருக்க. ஆமா, டக்குன்னு பார்த்தா ஏத்தாப்புல பஷீர் அலி அவர்கள் ஒரு டிவிஎஸ் வந்துகிட்டு இருக்காரு. ஹெல்மெட் போடல, மாஸ்க்கும் போடல. ஆமா, நீ என்ன பண்ணுவ தம்பி? போலீஸாய் சுடணும். பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்து. ஜெயில போடணும். மனசாட்சியே இல்லாத மனுஷனை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். இப்ப நீங்க போலீஸ் ஆயிட்டீங்க தம்பி. இந்த கூட்டத்துல யார பார்த்தா திருடமாரு? யாருமா? பக்கத்துல இருக்கானே பஷீர் அலி. பஷீர் அலிக்கு தான் இவ்வளவு மரியாதையா? மிஸ்டர் பஷீர் அலி, உங்களுடைய மரியாதை காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. முடிந்தால் போய் பிடித்துக் கொள்ளுங்கள்.